புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லுவார்கள், அண்ணாயிசம் என்று மேடையிலே பேசும் பொழுது திரு எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அமித்ஷாயிசம் என்று. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்க அலுவலகத்தில் உட்காந்து தீக்கிறதே இல்லை. நேரம் அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி யாரா இருந்தாலும் டெல்லிக்கு தான். அதிமுக ஹெட் குவார்ட்டர்ஸே இப்ப டெல்லிக்கு மாத்திட்டாங்க. 4 வருஷம் காணும் ஆளை, எங்க போனாருன்னு தெரியல. இப்ப தேர்தல் வந்த உடனே ஒரு பஸ்ல மேல ஏறி நின்னுட்டு வந்துட்டாங்க. ஆங்கிலத்திலே ஒரு அமைச்சருக்கு கடிதம் எழுதினால் பாதி நேரம் எங்களுக்கு பதில் வர்றது ஹிந்தியில. என்னால் தமிழிலும் படிக்க முடியும், அதே நேரத்திலே ஆங்கிலத்திலும் படிக்க முடியும். ஆனா இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டா நம்மெல்லாம் நக்சலைட்டுகள், அர்பன் நக்சல்ஸ். இந்திய நாடாளுமன்றத்தை தாக்கிய பெருமை, முற்பட்ட பெருமை இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல இருந்து வந்து யாரும் தாக்கல, வேற நாடுகள்ல இருந்து வந்து யாரும் தாக்கல. நக்சலைட்ஸ் சொல்றாங்களே அவங்க தாக்கல. ஆர்எஸ்எஸ் வரக்கூடிய வழியிலே எல்லாம் இந்த கூட்டத்திற்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை பார்த்து கொண்டேதான் வந்தோம். இவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் ஆம்புலன்ஸ் வந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் அதற்கும் வழிவிட்டோம். அதுக்கு காரணம் அந்த 108 கொண்டு வந்ததே நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். உயிரின் மதிப்பை அறிந்தவர்கள் நாம், எல்லோரையும் சமமாக நினைக்க தெரிந்தவர்கள் நாம். சில பேர் கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வந்தா அந்த ஆம்புலன்ஸை ஓட்டக்கூடியவர்களை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட மனிதர்களை நாம் இந்த தேர்தலிலே எதிரணியிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இதைவிட ஒரு உதாரணம் இருக்க முடியாது. மனிதர்கள் மீது, மனித உயிர்கள் மீது அக்கறையே இல்லாதவர்களை இன்று நாம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். அவங்க கூட்டணி வைத்திருக்கக்கூடியவர்கள் அதைவிட மனிதர்களுடைய உரிமைகள், இந்த நாட்டுடைய உரிமைகள், மாநில உரிமைகள், ஜனநாயகம் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சு விட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாஜகவோடு கூட்டணி. ஒன்று துரோகம், இன்னொன்று மனித உரிமை பறிப்பு. இது இரண்டும் சேர்ந்து இந்த தேர்தலிலே நமக்கு எதிரணியிலே அணிவகுத்திருக்கிறது. அதனால தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய கடமை என்ன என்பதை நினைவுபடுத்தக்கூடிய வகையிலே உறுதிமொழியோடு இந்த கூட்டத்தை நாம் துவங்கி இருக்கிறோம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் அந்த உறுதிமொழியை நாம் மறுபடி மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்று தெள்ளத் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த மண் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னுடைய உரிமைகளுக்காக, மக்களுடைய உரிமைகளுக்காக போராடி இருக்கக்கூடிய மண்ணிலே என்னுடைய முதல் கூட்டத்தை பேசுவதிலே நான் பெருமை அடைகிறேன். தோல் சீலை போராட்டம் அதில் தொடங்கி தமிழ்நாட்டின் எல்லை போராட்டம், தமிழ்நாட்டின் எல்லை போராட்டத்திலே தமிழ்நாடு முழுவதும் மொழி போரும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதே காலகட்டத்திலே தமிழ்நாட்டின் எல்லைக்காகவும் போராடிய மண் இந்த மண். அந்த போராட்ட தியாகிகளை 1974ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள்தான் மொழிப்போர் தியாகிகளுக்கு இணையான தியாகிகள் என்று அவரை அரசு அங்கீகரித்த ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியிலே. இப்படி எத்தனையோ போராட்ட வரலாறுகளை கொண்டிருக்கக்கூடிய மண் இந்த மண். அந்த மண்ணிலே நின்று கொண்டு இன்று தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக தமிழ்நாட்டை தலை குனிய விடமாட்டோம் என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதிலே நான் பெருமை, மகிழ்ச்சி, உவகை அடைகிறேன். நாம் தொடர்ந்து பாஜக ஆட்சியிலே தமிழ்நாட்டின் உரிமைகள் எந்த அளவுக்கு பறிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்திருக்கிறோம். நம்முடைய மாணவர்கள், பிள்ளைகள்
படிப்பதற்கு நமக்கு தர வேண்டிய SSA, அதுவும் நமக்கு புரியல மொழியில் பேரை வைக்க மாட்டாங்க, எழுதி தான் வேற எடுத்துகிட்டு வரணும். சமக்ர சிக்ஷா அபியான், அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. யாருக்காவது ஹிந்தி தெரியும்னா சொல்லுங்கள். சமக்ர சிக்ஷா அபியான், அதாவது SSA, அதன் வழியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம், இருமொழி கொள்கையை கைவிட்டு விட்டு 3 மொழிகளை, இந்தியை திணிப்பதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று கையெழுத்து இட்டால் நமக்கு கொடுக்க வேண்டிய, நியாயமாக நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கிறதுக்காக அவங்க தர வேண்டிய 5000 கோடியை தருவார்கள். இல்லை என்றால் தரமாட்டாங்களாம். எவ்வளவு போராட்டத்திற்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த மண்ணிலே நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலகட்டத்தில் நம்ம பிள்ளைங்களெல்லாம் படிக்க விட மாட்டாங்க. இவ்வளவு பெண்கள் வந்திருக்கீங்க, பெண்கள் படிக்க முடியுமா? ஒரு காலகட்டத்தில் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களை கேட்டால் தெரியும், படிக்க விடுவாங்களா? எதுக்கு படிப்பு? வீட்டில் இரு. சில பேருக்கு மட்டும்தான் படிப்பு, மற்றவங்களுக்கு கல்வி கற்பதற்கான உரிமை கிடையாது. ஜாதியின் பெயரால் அவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட காலங்கள் எல்லாம் இருந்தது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடத்துக்கு போகாத பிள்ளைகளே கிடையாது. பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே அதிகமாக கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்கள் இருப்பது, அதில் முதல் 2 இடங்களுக்குள் வருவது தமிழ்நாடு. இந்த புதிய கல்விக் கொள்கையில் கூட இன்னும் 30 வருஷத்துக்கு தான் அந்த 50% கழித்து தான் 50% தொடுவாங்களாம். அதை இன்னைக்கு நம்ம கடந்துட்டோம். ஆனால் இந்த நிலை வருவதற்கு எத்தனை போராட்டங்கள், நீதி கட்சி தொடங்கி திராவிட இயக்கத்தின் போராட்டங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே நாம் செய்திருக்கக்கூடிய சாதனைகள். பெண்கள் படிக்கிறதுக்காகத்தான், பள்ளி படிப்பை முடிப்பதற்காகத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் திருமண உதவி திட்டத்தையே கொண்டு வந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் முதல் தலைமுறை சார்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப், கட்டணமில்லா கல்வி என்று எத்தனையோ திட்டங்கள். ஒவ்வொரு சின்ன சின்ன ஊர்லேயும் கல்லூரிகளை தொடங்கியது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே, தலைவர் கலைஞர் அவர்களோட ஆட்சியில். இத்தனை முன்னெடுப்புகளுக்கு பிறகுதான் இந்த சாதனையை நாம் தொட்டிருக்கிறோம். இதையெல்லாம் பாழடிக்கக்கூடிய வகையிலே, இல்லாமல் செய்யக்கூடிய வகையிலே ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி, நீ ஹிந்தி படி, நாங்கள் சொல்கிறக்கூடிய விதத்திலே தான் நீ பள்ளிக்கூடங்களை நடத்தணும், எந்த குலக்கல்வியை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்றோமோ அதே குலக்கல்வியை கொண்டு வரோம், இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டால்தான் 5000 கோடி உங்கள் மாணவர்களுக்கும் வீட்டு பிள்ளை படிக்கிறதுக்கு ஆன நிதியை நான் தருவேன் என்று சொல்கிறார்கள். நீட்டை கொண்டு வந்தாங்க. தலைவர் கலைஞர் அவர்களுடைய கனவு, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு அரசு மருத்துவ கல்லூரியை உருவாக்க வேண்டும் என்று. தனியார் கல்லூரிகளுக்கு எல்லாராலையும் போக முடியாது. அதை நாசம் செய்யக்கூடிய வகையிலே நீட் தேர்வுகளை கொண்டு வந்து நம் மாணவர்கள் மீது திணித்து, நமக்கு ஒரு காலகட்டத்தில் இருந்தது சமஸ்கிருதம் படித்தாதான் நீங்கள் மருத்துவ கல்லூரிக்கு போக முடியும். ஏன் சமஸ்கிருதம் படிக்கணும்னு சொன்னாங்கன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கன்னியாகுமரிக்காரங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. நீங்கள் தானே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடியவர்களுக்கு பாடம் எடுத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இல்லையா? அதனால் யார் சமஸ்கிருதம் படிப்பா? நீங்கள் படிப்பீங்களா? சொல்லித்தராங்களா? இல்லை. அதை படிக்கக்கூடியவர்கள் வேற.
அவங்க மட்டும்தான் மருத்துவர்களாக வேண்டும் என்பதற்காக சமஸ்கிருதம் படிக்கணும். மருத்துவக் கல்லூரிக்கு வருவதற்கு சமஸ்கிருதத்தில் மருந்தா எழுத போகிறீங்க? இல்லை. ஆனால் அதை உடைத்து மாற்றியது திராவிட இயக்கம். இன்னைக்கு எல்லாரும் மருத்துவர்களாக கூடிய வகையிலே ஒரு நிலையை உருவாக்கிய பிறகு அதை அழிக்க வேண்டும் என்று நினைத்து நீட் தேர்வுகளை கொண்டு வந்திருக்கக்கூடியது ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பாஜக. ஜிஎஸ்டியை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியெல்லாம் அவர்கள் வாங்கி கொண்டு சென்று விடுகிறார்கள். தமிழ்நாட்டுடைய உள்நாட்டு உற்பத்தி சதவிகிதம் அப்படிங்கிறது 9.2. ஆனால் நம்முடைய நிதி பகிர்வு அதிலிருந்து நமக்கு வரி இல்லை பகிர்ந்து அவங்க தருவது 4% தான். வாங்கிக்கிறது கிட்டத்தட்ட 10%, 9.2%. ஆனால் நமக்கு வழங்கப்படுவது தரப்படுவது 4%. இப்படி வரியையும் வாங்கிக்கிட்டு நமக்கு எதுக்கு நிதி கேட்டாலும் கொடுக்காம நம் மீது மொழியை திணிக்கக்கூடிய அத்தனை வழிவகைகளையும் கையாண்டு கொண்டு, சமீபத்தில் கூட நாங்கள் மொழியை திணிக்கல அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டு அவரே சொல்கிறார் அதே மேடையில். கட்டாயம் இல்லை ஹிந்தி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு அறிவியல் ஹிந்தியில் படிக்கணுமா? இங்கே இருக்கக்கூடிய மற்ற முக்கியமான பாடங்களை எல்லாம் ஹிந்தியிலே படிக்க வேண்டும் என்று திணிக்கக்கூடிய ஒரு ஆட்சி. அதெல்லாம் விட்டுருங்க. நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆங்கிலத்திலே ஒரு அமைச்சருக்கு கடிதம் எழுதினால் பாதி நேரம் எங்களுக்கு பதில் வர்றது ஹிந்தியில். நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்னோட தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை பற்றி எழுதுகிறேன். எனக்கு ஹிந்தி தெரியாது, படிக்க தெரியாது, பேசினா புரியாது, எனக்கு தேவையும் இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் என்னால் தமிழிலும் படிக்க முடியும், அதே நேரத்தில் ஆங்கிலத்திலும் படிக்க முடியும். ஆங்கிலமும் தமிழும் படிக்க தெரிந்ததால் தான் இன்று சிலிகான் வேலி முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் தமிழர்களாக அங்கே கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள். ஹிந்தி படித்து இல்லை. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலேருந்து எனக்கு ஹிந்தி தெரியாது. நான் தமிழில் ஆங்கிலத்தில் என்னுடைய தொகுதி பிரச்சனையை நான் கடிதமாக எழுதுகிறேன். எனக்கு பதில் வருவது ஹிந்தியில். அப்போ மொழி மேலே இருக்கக்கூடிய அக்கறை இங்கே இருக்கக்கூடிய நாட்டு மக்கள் மீது இல்லை என்று இருக்கக்கூடிய ஆட்சி அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டால் நம்மெல்லாம் நக்சலைட்டுகள், அர்பன் நக்சல்ஸ், இந்தியாவிற்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள், நாட்டுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள். ஆனால் உண்மையிலேயே நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடியது ஆர்எஸ்எஸ் தான். பிரதமர் கொடியேற்றிவிட்டு அதே மேடையிலே ஆர்எஸ்எஸ்ஸின் பெருமையை எல்லாம் பேசினார். ஒரே பெருமையை விட்டுட்டார். அந்த பெருமை என்னன்னா, முதலாக சுதந்திர இந்தியாவிலே நாடாளுமன்றத்தை தாக்க சென்றது ஆர்எஸ்எஸ் தான். பசுவதை தடை சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் ஒரு முன்னெடுப்பை எடுக்கிறது, ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறது. அதை எதிர்த்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் டெல்லியிலே மிக கடுமையாக அதை எதிர்க்கிறார். அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கங்கள் எல்லாம் இணைந்து நவம்பர் 7 1966 ஆண்டு டெல்லியிலே ஒரு பேரணியாக வந்து நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு தாக்க முற்படுகிறார்கள். முதல்ல இந்திய நாடாளுமன்றத்தை தாக்கிய பெருமை, முற்பட்ட பெருமை இருக்கக்கூடிய
பாகிஸ்தான்லேருந்து வந்து யாரும் தாக்கலை, வேற நாடுகள்லேருந்து வந்து யாரும் தாக்கலை, நக்சலைட்ஸ்ன்னு சொல்கிறாங்களே அவங்க தாக்கலை. ஆர்எஸ்எஸ், எந்த ஆர்எஸ்எஸ்ஸின் பெருமையை திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசுகிறாரோ அந்த ஆர்எஸ்எஸ் தான் நாடாளுமன்றத்தை, இந்தியாவின் பாராளுமன்றத்தை முதலாக தாக்கியவர்கள். அவர்கள்தான் அன்று காங்கிரஸில் இருந்த அத்தனை தலைவர்கள் வீடுகளையும் முற்றுகையிட்டார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்களை எல்லாம் தாக்க முற்பட்டார்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வீட்டுக்கு தீ வைத்து அவரை தாக்க முற்பட்டவர்கள். அந்த தீயிலிருந்து அவரை காப்பாற்றுவதே பெரும்பாடாக மாறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியவர்கள் அவர்கள். இன்னைக்கு வந்து தேசியத்தை பற்றி, தேசபக்தியை பற்றி, நாட்டை பற்றி, நாடாளுமன்றத்தை பற்றி பேசக்கூடியவர்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இவர்கள்தான் இந்த நாட்டிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க கையில் ஆட்சியை கொடுத்ததால தான் இன்னைக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லை அவர்களுக்கு. அவங்க தேர்தல் ஆணையத்தை தன் கையிலே வைத்து கொண்டு தேர்தல் ஆணையத்தின் வழியாகவே வெற்றிகளை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள். இதுவரைக்கும் வந்த எந்த ஆட்சி வந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அங்கே பதவிக்கு வர வேண்டும். நாம் அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ அது வேறு. மக்கள் எதை தேர்ந்தெடுக்கிறார்கள்? நாம் அடிக்கடி சொல்லுவோமே, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று. மக்கள் முடிவெடுத்து விட்டால் அதுதான் இறுதியான முடிவு. யார் அங்கே ஆட்சி செய்ய வேண்டும், பொறுப்பிற்கு யார் வர வேண்டும் என்று மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் இன்று ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பிஜேபி, பல மாநிலங்களிலே பொறுப்பேற்று கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியை மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா? நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்களா? நம்முடைய சகோதர சகோதரிகள் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே தேர்ந்தெடுத்தாங்களா? இல்லை என்றால் தேர்தல் கமிஷனை கையில் வைத்து கொண்டு ஆட்சியை பிடித்திருக்கிறார்களா என்று தெரியவில்லை. எத்தனையோ மாநிலங்களிலே திடீர்னு ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஓட்டுக்கள் அங்கே காணாமல் போகிறது. புதிதாக வாக்குகள் கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது. முக்கியமாக சிறுபான்மை மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம், தலித் மக்கள் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம், முக்கியமாக பெண்கள் அதிகமாக வாக்களிக்கக்கூடிய பகுதிகளில் வாக்குகள் காணாமல் போய்விடுகிறது. பீகாரில் இன்னைக்கு எஸ்ஐஆரை கொண்டு வந்து எஸ்ஐஆருக்கு புதிய பெயர் வைத்திருக்கிறார்கள். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பதை மாற்றிவிட்டு ஷா இன்டென்ஷன் ரிவிஷன் என்று. ஏன்னா ஷா எதை நினைக்கிறாரோ, அமித்ஷா எதை நினைக்கிறாரோ செய்யக்கூடிய ஒரு ரிவிஷனாக, ஒரு பயிற்சியாக அது மாறிவிட்டிருக்கிறது. அவர்கள் நினைத்தபடி இன்னைக்கு பீகாரில் தேர்தல் நவம்பர் மாதம் வரப்போகுது. அங்கே ஆயிரக்கணக்கான வாக்குகள் ஒவ்வொரு தொகுதியிலையும், இஸ்லாமிய மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில், கிறிஸ்தவ மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில், யார் யாரெல்லாம் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களோ அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வாக்குகளை எல்லாம் காணவில்லை, குறைக்கப்பட்டிருக்கிறது. இது தேர்தல் கமிஷனை கையில் வச்சுக்கிட்டு இந்த நாட்டின் ஜனநாயகத்தை, மக்களுடைய வாக்குரிமையை குழி தோண்டி பறிக்கக்கூடிய ஒரு செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அடிப்படை உரிமை என்ன? வாக்குரிமை. அதை நம்ம கிட்ட இருந்து யாரும் பறித்து விடக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த அடிப்படை உரிமையை நம்மிடம் பறிக்கக்கூடிய செயலைத்தான் தொடர்ந்து பிஜேபி ஒவ்வொரு இடத்துலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் மிகப்பெரிய உதாரணம்,
ஒரு பகுதியில் கிட்டத்தட்ட 120 பேரை புதுசாக பட்டியலில் சேர்த்துருக்காங்க. சரி, 120 பேர் ஒரே வீட்டில் இருக்காங்களே, எப்படிப்பட்ட வீடாக இருக்கும், பெரிய பங்களாவாக இருக்குமா, என்னவா இருக்கும்னு பார்க்கறதுக்குன்னு போயிருக்காங்க. காங்கிரஸ்ல இருந்து அந்த பட்டியலை வாங்கி கொண்டு எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார்கள். அங்கே போய் பார்க்கும் பொழுது அந்த 120 பேர் இருக்கக்கூடிய இடம் என்பது ஒரே ஒரு ரூம், ஒரே ஒரு அறை. அதில் 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் ஓட்டு இல்லையாம். ஆனால் அந்த முகவரியிலிருந்து 120 பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு இடத்துல, ஒரு அட்ரஸில், ஒரு வீட்டில் இவ்வளவு தகிடுதத்தம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நாடு முழுவதும் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற எல்லாத்தையும் விட்டுடலாம், நம்முடைய அடிப்படை உரிமையை கூட நமக்கு தர மறுக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசு அங்கே இருக்கிறது. இந்த ஆட்சி அது ஒன்றியமாக இருக்கட்டும், அவர்களுடைய கையை பிடித்து கொண்டு இன்று வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவாக இருக்கட்டும், அவர்களுக்கு நாம் என்றும் இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுகவை துவங்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லுவார்கள், அண்ணா இசம் அண்ணா இசம் என்று மேடையிலே பேசும் பொழுது, இன்னைக்கு அங்கே தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய திரு எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அமித்ஷாயிசம் அமித்ஷாயிசம் என்று. எதுவா இருந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்க அலுவலகத்தில் உட்காந்து தீக்கிறதே இல்லை. நேராக அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி யாராக இருந்தாலும் டெல்லிக்கு தான். அதிமுக ஹெட் குவார்ட்டர்ஸே இப்போ டெல்லிக்கு மாற்றிட்டாங்க. டெல்லிக்கு மாற்றிட்டாங்களா இல்லைனா திரு அமித்ஷா அவர்கள் எங்கே இருக்காரோ அங்கே மாற்றிட்டாங்களான்னு தெரியல. அவர் எங்கே இருந்தாலும் அங்கே ஓடுறாங்க. அவர் கேட்காம, அவர்கிட்ட கேட்காம மூச்சு விடுறது இல்லை. கட்சியில் யாரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறது கூட கிடையாது. அங்கேருந்து சொல்லணும், டெல்லியிலேருந்து சொல்லணும், நீங்கள் 2 பேரும் பேசிக்கலாம், நீங்கள் 2 பேரும் பேச வேண்டாம். இப்படி ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். டெல்லியில் உட்கார்ந்துக்கிட்டு யார் யாரெல்லாம் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறார்களோ, எந்த ஆட்சி மக்களுடைய மனித உரிமைகளை எல்லாம் பறித்து கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு அடிபணிந்து கீழ்பணிந்து இன்று தன்னுடைய கட்சியை அடகு வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நமக்கு எதிராக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு காலகட்டத்திலும் இப்படிப்பட்டவர்களுக்கு தமிழ் மண்ணிலே, தமிழ்நாட்டிலே நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது கூடாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். 4 வருஷம் காணும் ஆளை, எங்கே போனாருன்னு தெரியல. இப்போ தேர்தல் வந்த உடனே ஒரு பஸ்ஸில் மேலே ஏறி நின்றுட்டு வந்துட்டாங்க. நான் அடிக்கடி கேட்குறாரு, நீங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னு. எந்த வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னு எனக்கு சொல்லுங்கள். மகளிர் உரிமை தொகை கிட்டத்தட்ட 1,15,00,000 பேருக்கு தமிழ்நாட்டிலே மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது. விடியல் பயணம் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். இங்கே கோடிக்கணக்கான பெண்கள் அந்த திட்டத்தால் பயன்பெறுகிறார்கள். ஒவ்வொரு பெண்ணும் கிட்டத்தட்ட 1000 ரூபாய் அளவிற்கு ஒவ்வொரு மாதமும் அந்த விடியல் பயணத்தால், கட்டணம் இல்லாத பேருந்து பயணத்தால் சேமித்து கொண்டிருக்கிறார்கள். புதுமை பெண் திட்டம் 4,83,000 மாணவிகளுக்கு கல்லூரிக்கு போகக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளைகள் படிப்பு நின்று போயிடக்கூடாது,
அவங்களுக்கு தேவையான ஏதாவது கல்லூரியில் வாங்க வேண்டும் என்றால், செலவு இருக்கிறது என்றால் நான் தருகிறேன் என்று தந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. தமிழ் புதல்வன் திட்டத்தின் வழியாக கிட்டத்தட்ட 3,86,000 மாணவர்கள் 1000 ரூபாய் கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் பலன் பெற்று கொண்டிருக்கிறார்கள். காலை உணவு திட்டம், இது வாக்குறுதி இல்லை, தேர்தல் வாக்குறுதியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டம் தரேன்னு சொல்லலை. ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு யாரும் காலை உணவு திட்டம் வழங்க வேண்டும் என்று கேட்கவில்லை. ஆனால் நம்ம வீட்டு பிள்ளைங்க காலை உணவு சாப்பிடாம மதியம் வரைக்கும் பட்டினியோடு பசியோடு அங்கே படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் உட்கார்ந்துருக்க கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு 20 லட்சம் மாணவர்களுக்கு மேல் பயன்படக்கூடிய தமிழ்நாட்டிலே காலை உணவு திட்டத்தை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி. 108 ஆம்புலன்ஸ் சர்வீஸ் கொண்டு வந்தது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இதற்கு அடுத்த கட்டமாக இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்ற ஒரு திட்டம், கோல்டன் அவர்னு சொல்லுவாங்க. ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருது, 48 மணி நேரத்துக்குள்ளே ஒரு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கணும், அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும். அந்த ஃபஸ்ட்டு 48 ஹவர்ஸ் ரொம்ப முக்கியம்வாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்லாம் தேடிட்டு ஓட முடியாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாலும் அதற்கான செலவை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அதை நிறைவேற்றி இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அந்த திட்டத்தின் வழியாக இன்னைக்கு 3,57,000 உயிர்களை காத்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இன்று தமிழ்நாடு முழுவதும் 10,000 முகாம்கள், மருத்துவ முகாம்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு காலையில் தூத்துக்குடியில் என்னுடைய மாவட்டத்தில் என்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவ முகாமில் சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து விட்டு வருகிறேன். ஸ்பெஷலைசேஷன்ஸ் வேற எந்த மாநிலத்திலையும், வளர்ந்த நாடுகளில் கூட கிராமப்புறங்களிலே இப்படிப்பட்ட சிகிச்சைகள் கிடைக்குமா என்று கனவு கூட காண முடியாத ஒரு நிலை இருக்கக்கூடிய சூழலிலே சாதாரண ஒரு கிராமத்திலே கார்டியாலஜியாக இருக்கட்டும், எந்த நிபுணர்களாக இருக்கட்டும், அந்த முகாம்களிலே நீங்கள் அவர்களை பார்த்துவிட முடியும் என்று சொல்லக்கூடிய அந்த முகாம்களை நடத்தி கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இப்படி ஒவ்வொரு நாளும் மக்களுக்கான திட்டங்கள், தொழில் முதலீடுகள், வேலை வாய்ப்புகள் என்று உயர்கல்விக்கான புதிய திட்டங்கள், நான் முதல்வன் திட்டம் என்று ஒவ்வொரு நாளும் மக்களுக்கான திட்டங்களை, அது தேர்தல் வாக்குறுதியாக இருக்கட்டும், இல்லை என்றாலும் புதிதான திட்டமாக கோரிக்கை வருவதற்கு முன்னால் செய்து காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்லாட்சி நம்முடைய ஆட்சி. இந்த ஆட்சியை தொடர வைக்க வேண்டும் என்ற அந்த சூளுரையோடு வேறு யாரும் தமிழர்களுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்திவிடாதபடி, தமிழர்களுடைய பெருமைகளை எல்லாம் அங்கீகரிக்காத ஒரு ஒன்றிய அரசாங்கம், கீழடி பற்றி அந்த அகழ்வாய்வுகளை பற்றி அந்த ரிப்போர்ட் ஆய்வறிக்கைகளை அவர்கள் வெளியிடக்கூட மறுக்கிறார்கள். இரும்பு காலம் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே தான் தொடங்கியது என்று நாம் கண்டுபிடித்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஆய்வறிக்கையை பற்றி ஒரு வார்த்தை இதுவரைக்கும் பிரதமர் வாய் திறக்கவில்லை, அதை அங்கீகரிக்கவில்லை. தமிழருடைய பெருமைகளை மறுக்கக்கூடிய, தமிழ் மொழியை மறுக்கக்கூடிய அவர்களுக்கு இந்த மண்ணிலே இடம் கொடுத்து விடக்கூடாது.
தமிழ்நாட்டை குனிய விட்டுவிடக் கூடாது என்ற அந்த உறுதியை இந்த மேடையிலே இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரோடு நானும் சேர்த்து எடுத்துக்கொள்கிறேன். தமிழ்நாட்டை நாம் ஒரு அரணாக நின்று பாதுகாப்போம். அடுத்த ஆட்சி என்பது இல்லை. இனிமேல் தமிழ்நாட்டிலே துரோகிகளுக்கு தமிழ் மானத்தை, இனமானத்தை, தமிழருடைய எதிர்காலத்தை கெடுக்கக்கூடிய யாருக்கும் இடமில்லை, இடமில்லை, இடமில்லை. நன்றி, வணக்கம்.